வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம குபிரா ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, அதாவது ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ணி கடைசி ட்ரெய்லர் விட்டுட்டானுங்க. பேசுகிறான் பேசிகிட்டே இருக்காங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வித்தா வேஸ்ட் டைம் வீடியோக்கு நம்ம போயிடலாம். மறக்காமல் தனுஷ் பேசியிருக்காருல, அந்த ஸ்பீச்சை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக பார்க்கலாம், அதுக்குள்ள ட்ரெய்லர் விட்டாங்க, நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. அது இல்லைனோ இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். டப்பிங்க குரல்லாம் செம்ம க்ளீனாக இருக்கு. இவனாச்சும் வாய திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். அம்மா 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 அம்மா, எதுக்குடா ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? நகுர்ஜனோட பதவியை தனுஷ் எடுத்துக்க போறாரா? நீ சாவ, ஏன் சாவ, நான் சாவுறேன். சாகவானா மேடம்? பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். வாழ்றதுக்கு தான் பழைக்கணும். இவ எங்க இருக்கான்னு சொல்லி. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம், பவர், கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் தான். நீங்க சொன்ன காசு, போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பார்த்துக்கிறேன். அப்படின்னா வல்லேமா. டேம். ஓகே காய்ஸ், குபேரா ட்ரெய்லர் உண்மையாக நல்லா இருக்குது. அது லவ் இட், நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டட்டாக இறங்கி அடிச்சிருக்காரு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வந்து அந்த மரியன் இருக்குல்ல, அந்த மரியன் வைப்லாம் எனக்கு கொடுத்துச்சு. நான் அந்த லுக்கை பார்த்து சொல்கிறேன், கொடுத்துச்சு. அதுக்குமே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நகுர்ஜா நடக்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம தனுஷ் நடக்கிறாரு. ரெண்டு பேருமே வந்து ஒரு சம வழியிலே தான் நடக்கிறாங்க. அது அவங்க ஸ்டெப்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. நடுவில் வந்து ஒரு மிரர் வச்சுருக்காங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அவர் ரிஃப்ளெக்ஷனாக தான் தனுஷ் இருக்க போகிறாரோ, அது விச் மீன்ஸ் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அவர் ஆப்போசிட்டாக தான் தனுஷ் இருக்க போகிறாரோன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. நகுர்ஜனோட ஆப்போசிட் தனுஷ் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். பட் நகுர்ஜனா வழியில் அப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெஸ்ஸு. அண்ட் தென் படத்துக்கு வந்து படத்தோட பிஜிஎம் நல்லா இருக்குது, நம்ம டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. அந்த மனசன் பேசிட்டே இருந்தால் தான் ஒரு கடுப்பு இருந்துச்சு தான். பட் பரவாயில்ல, பாட்டு நல்லா போட்டிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக அந்த என் வீடியோவில் வந்து அந்த அந்த பாட் நல்லா இருக்குது, அந்த போர்ஷன் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ நகுர்ஜனா, நம்ம ராஷ்மிகா, தனுஷ், இவங்க 3 ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டலாக இருக்குது இந்த படத்தில். ட்ரெய்லர் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ராஷ்மிகாவோட ஆக்டிங் வந்து இல்லை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, டு பி ஆனஸ்ட். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரிலாம் இல்லாமல் இந்த கதைக்கு வந்து இவங்க ரோல் வந்து என்னவா இருக்குன்னு ஓரளவுக்கு யூகிக்க முடியுது, நல்லாவே இருக்குது. அவங்களோட அந்த டைலாக் டெலிவரி நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அந்த கலர் டோன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ராஷ்மிகாக்கு வந்து இது ஒரு சேஞ்ச் ஒரு படம் மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன். நகுர்ஜனா சார் வந்து யூஷுவல் அந்த மனசெல்லாம் வயசே ஆகாது போல் அப்படிதான் இருக்கிறாரு. அவர் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது, ட்ரெய்லர்லேயும் நல்லா இருக்குது. அண்ட் தனுஷ் சார் அவர் தான் தூக்கி சாப்பிட போகிறாரு, அது கிளியராகவே எனக்கு தெரியுது. மனசை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டார்னு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கிரவுண்டடாக பண்ணியிருக்காருப்பா. ரொம்ப நாள் சேர்ந்து மனசு கிரவுண்டடாக பண்ணியிருக்காரு, அதை தான் சொல்லணும். இடையில வந்து எந்த படத்துலையும் அந்த மாதிரி அவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்ஃபினா மிஸ்டேக் எதுவுமே அவர் பண்ணலை. அது கிரவுண்டட்னா ரொம்ப ராவா, ரொம்ப அப்படியே இறங்கி பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நகுர்ஜனாவை காமிச்சு முடிச்ச கையோட தனுஷை காட்டுறாங்க. தனுஷ் வந்து அப்படியே ஒரு ஜன்னல் அப்படி எட்டி பார்க்குறாரு. ஏய் வாட் அ ஷாட், நல்லா இருந்துச்சு. அந்த ஷார்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு கொடுக்குதுன்னு பார்ப்போம். எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் அடிச்சு தூக்கி சாப்பிட்றோம். கண்டிப்பாக வந்து நம்ம தனுஷ் இருக்கார்ல, அவரோட ரிடெம்ஷன் தான் இந்த படம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து வந்து கமெண்ட் ஒன்று சொல்லுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்றது அதுவும் கமெண்ட் ஒன்று சொல்லுங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த என்ன மூவி ரிவ்யூ பண்ணலாம், எந்த ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் சொல்லுங்க. நான் ரியாக்ட் பண்றேன். அண்ட் உங்களோட மூவியோ இல்லை வீடியோ சாங்கோ இல்லை உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ரியாக்ட் பண்ண ரிவ்யூ பண்ணி நினைச்சீங்கன்னா டூ லெட் மீ நோ, டூ கிவ் மீ சேட். எனக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணலாம், டிக்டாக் மெசேஜ் பண்ணலாம், யூடியூப் கூட நீங்கள் கமெண்ட்டில் பேசலாம், இல்லை இமெயில் கூட நீங்கள் அனுப்பலாம். நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். டூ சப்ஸ்கிரைப்.